கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜபாளையம் பகுதியில் உள்ள செந்தக்கியாபுரம் கிராமத்தில் கொள்கதா கிறிஸ்தவ சபை என்ற சபையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த ஜூம் மீட்டிங் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. தகப்பனுடைய இருதயம் நமக்கு வேணும், அப்பந்தான் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும் அப்படிங்கிற மிகுந்த அக்கறையான பாரமான காரியங்களை குறித்து மிக அருமையாக ஐயா அவங்க போதித்தாங்க. தகப்பனுடைய இருதயம் அன்றைக்கு யோவான் ஸ்நானங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் பவுலுக்குள்ளேயும் ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளேயும் இருந்ததை குறித்து விளக்கி நல்லா சொன்னாங்க. ஆகவே இன்றைக்கு எங்களிடத்தில் அப்படிப்பட்ட தகப்பனுடைய இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி மிகுந்த கர்சனையான உள்ளத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. தகப்பனுடைய இருதயம் நமக்கு வேணும்னா என்ன செய்யணும்? வேதத்தை நம்ம அதிகமாக தியானிக்கணும். இரவும் பகலும் அதிகமாக நம்ம வேதத்தை தியானிக்கும் போது தான் அந்த இயேசு கிறிஸ்துடைய இருதயம் நம்முடைய இருதயமாக மாறும், அவருடைய பார்வை நம்முடைய பார்வையாக மாறும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. அது மாத்திரமில்லை, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தகப்பனுடைய இருதயத்தை உடையவர்களாக நாமளும் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியும் என்று சொல்லி மிகுந்த கர்சனையான உள்ளத்தோடு கற்றுக் கொடுத்தாங்க. மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. என்னையும் தகப்பன் இருதயமாக மாற்ற ஆண்டவரேன்னு சொல்லி நான் இறுதி ஜெபத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாம்.